இன்னைக்கு விஜய் கூட திமுகவுக்கும் தனக்கும் டிவிகேக்கு தான் போட்டிட்டு சொல்றாரு. விஜய் வார்த்தையை தண்ணியில் தான் எழுதணும். விஜய் கடைசி படங்கிறதையும் தண்ணியில் எழுதிடலாம், இதையும் தண்ணியில் எழுதிடலாம். ஏன்னா அவர் இன்எலிஜிபிள். 234 கேண்டிடேட் போடக்கூடிய எலிஜிபிலிட்டி அவர்கிட்ட 100% இல்லை. 100% அவர்கிட்ட எலிஜிபிலிட்டி இல்லை. அவரை பொறுத்தளவில் அதிமுக பாஜக நெருங்கி வரதில் ஷாக் ஆகிட்டார். தனக்கு ரோல் இல்லைன்னு அப்செட் ஆகி இன்னைக்கு மீட்டிங்லாம் ரொம்ப சோகமே உருவாகி இருந்தார். ஒரு நடிகராக கூட நடிக்க முடியல. ஓகே, சீமான் தெளிவாக இருக்கிறார். அதில் 5வது முறையும் தனிச்சு போட்டியிடும் போது என்டிஏ ஓட்டர்ஸ் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்க மாட்டாருன்னு அவர் நம்புறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை முன்னிறுத்துறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குது, சீட் ஷேரிங்ல இவ்வளோ சிக்கல் இருக்குது. அவர் ஜெயலலிதா காலத்து அதிமுக, 2021 அதிமுகன்னு டெல்லி பாஜக தலைவர்களையும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களையும் அண்ணாமலையும் ஏமாத்திரலான்னு நினைக்கிறாரு. அவங்க தெளிவாக 18, 19.4 தான். அவர் சிஎம்மாக இருக்கிறதும் நமக்கு சரியாக வராது. அவரை முன்னிறுத்தினா 18, 19.4 சேர்ந்தா 37. இந்த 37 நமக்கு அவர் தலைமையில் வருமாங்கிறது பெரிய கேள்விக்குரிய. அது பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலி தவள நட்பாயிரும். ஸோ இந்த இடத்துக்குள்ள அவரும் வேணும் திமுக தோக்கடிக்கிறதுக்கு. அவரை முன்னிறுத்தியும் தோக்கடிக்க முடியாது. இதுதான் சிக்கல். எடப்பாடி 19.4% வாக்கு பலம் கொண்ட ஒரு தலைவர் வாராரு பாஜகவை நோக்கி. அவரும் தோக்கடிக்கிறதுக்கு வேணும், அவரை முன்னிறுத்தியும் தோக்கடிக்க முடியாதுங்கிறது தான் இங்கே கான்செப்ட். செங்கோட்டையன் வேற எப்போ அங்கே ரிவோல்ட் பண்ணுவாருங்கிறதும், இன்னும் செங்கோட்டையனோட அந்த ரிவோல்ட்டும் நீர் பூத்த நெருப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு நெருப்பு உள்ள இல்லைன்னு தோணும். ஒரு தீக்குச்சி அங்கே கொளுத்தி போட்டால் போதும் கபகபம்னு எரிஞ்சிடும். அப்படி பிஜேபி அந்த தீக்குச்சியை கொளுத்தி போட்டக்கூடாதுன்னு தான் அவர் அங்கே டெல்லிக்கு போனார். அவர் போனதுமே அவருக்கு இவ்வளவுதான் மரியாதைங்கிற அடிப்படையில் என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு அமித்ஷா அதை ட்வீட் பண்ணிட்டாரு. ஸோ பாஜக இவர்கிட்ட ஏமாற தயாரில்லை. காலங்கள் மாறி போச்சு. ரெட்டலை வாங்கிக்கிட்டு மக்களவைத் தேர்தலில் 12 சீட்டு கேட்டதுக்கு 6 சீட்டு தான் தர முடியும்னு கூட்டணியை உடைச்சிட்டு போனவர்.